இந்த நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற விஷயமும் அதே மாதிரி 3000 வருஷத்துக்கு முன்பாகவே அரௌண்ட் 3000 இயர்ஸ் அகோ இங்கிலீஷ்காரங்க இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ஆரிஜின் இருந்திருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்பாக இந்த விஷயத்தையும் சேர்த்தே சொல்லிடுவோம். என்ன அப்படின்னா, அதாவது எது ஞானம் எது அறிவு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அறிவு என்பது அறிதல், எதை அறிந்து கொள்ள வேண்டும் எதை அறிந்து கொள்ளக்கூடாது என்பது ஞானம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா, அதாவது சில பேர் சமீபத்தில் இல்லை நீங்கள் இதில் பார்த்துருக்கீங்க, அரசியல் கலைஞர்களை பார்த்து காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சீமான் போன்றவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இங்கிலீஷு தமிழையும் கலந்து பேசினா தொலைச்சிருவேன் அப்படின்னு பேசக்கூடிய சம்பவம் பேச்சுக்கள் இன்னமும் சமீபத்தில் கூட நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இங்கிலீஷு தமிழையும் கலந்து பேசினா தொலைச்சிருவேன் அப்படின்னா, இங்கிலீஷ் மேலே இருக்கிற வெறுப்புங்கிறது அது நல்லா தெரியுது. இப்போது ஹிட்லர் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தன்னுடைய லாங்குவேஜ் தான் உயர்ந்தது, தன்னுடைய இனம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஆரியன் ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு மித்தை வந்து பிடிச்சிக்கிட்டு மிஸ்ரீடிங் ஆஃப் த ஹிஸ்ட்ரி, மிஸ்கோட்டிங் அல்லது மிஸ்ரீடிங் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த சரியான வரலாறு படிக்காத காரணத்தினால தவறான வரலாறுகளை படித்து, அதே சமயத்தில் புரட்டுகளை வரலாற்று புரட்டுகளை படித்து, புரளிகளை படித்து, அதில் வந்து யூதர்கள் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி கொண்ட ஒரு நபர் தான் ஹிட்லர். அந்த ஹிட்லருடைய அதே பாணி தான் வந்து நிறைய டொட்டாலிட்டேரியன், அதாவது லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சர்வாதிகார தலைமைத்துவத்துக்கு தங்களை தயாரித்து கொண்டு இருக்கக்கூடிய சிலர்களில் சீமான ஒருவர். அந்த அன்பான சர்வாதிகாரம்னு சொல்லி சொல்கிறது, இதெல்லாம் வந்து அது ஒருத்தருடைய வார்த்தைகளை அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தாலே அவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும்னு மார்க் ட்வெயின்கிற அமெரிக்கன் எழுத்தாளர் ரைட்டர் சொல்வார். அதாவது ஒருத்தருடைய வார்த்தை யூசேஜ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போது சமீபத்தில் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம அப்ஜெக்டிவாகவும் பார்ப்போம், கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நவுனாகவும் பார்ப்போம். அதில் வந்து இங்கிலீஷும் தமிழையும் சேர்ந்து பேசினா வந்து தொலைச்சிடுவேன்னு சொல்கிற சீமான் சொல்லி அடுத்த நாள், இப்போ எலெக்ஷன் டைமில் சொன்ன ஒரு விஷயம் தான் இது, மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு அதை சொல்லியிருக்கிறாப்படி. அதை வந்து தன்னுடைய மொழி தன்னுடைய இனம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மித்தவங்களாம் அது கீழே அப்படின்னு ஆயிடுது. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த இடத்துல இனவெறியோ இல்லை வந்து சாதி வரி போன்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல தூண்டும்படியான விஷயமா ஆகிவிடுது. மற்றவருடைய தாழ்வாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஆகிடுது. அனைவரும் கடவுளுக்குள்ள சமமாய் படைக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய சாயலில் பைபிள் சொன்ன மாதிரி. அப்போது சமீபத்தில் சொல்லும்போது இங்கிலீஷும் தமிழையும் சேர்ந்து பேச தொலைச்சிருன்னு சொன்ன சீமானு, அடுத்த 2 நாளில் மறுபடியும் நியூஸ் பார்க்குறோம், என்ன சொல்லியிருக்க, இந்த விஜய் குறித்து விமர்சனம் பண்ணும்போது பேசும்போது அந்த பேட்டியில் சொல்கிறா அப்படி, என்ன சொல்கிறா அப்படி, அதாவது 2 இடத்துல ஒருத்தையும் போட்டிடணும் ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கான்ஃபிடென்ட் வேண்டாமா, ஒரே இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்கிறா அப்படி. அப்போ இந்த கான்ஃபிடென்ட்டுங்கிற வார்த்தை என்னது, அது என்ன தமிழ், அது சங்கத்தமிழ். அது அந்த சீமான் சொல்வதொன்று செய்வதொன்று அப்படிங்கிறது பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கோம். சமீபத்திலையும் பார்த்தேன், இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்த விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்கிறேன். அடுத்தது விஷயம் என்ன அப்படின்னு, டாபிக் என்ன அப்படின்னா, நைட்ரிக் ஆக்சைடு ஏன் நமக்கு வந்து அவ்வளோ உபயோகமாக இருக்குது நம்ம இம்யூனிட்டிக்கு, ஓவரால் ஹெல்த்துக்கு வந்து. அதாவது பேராநேசல் சைனசஸ், மூக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பேராநேசல் சைனசஸில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இம்யூனிட்டி நமக்கு நல்லாயிருக்கும். அப்போது சயின்டிஃபிக் ஸ்டடி ரீசெண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹம்மிங் அல்லது சிங்கிங் பண்ணும் பொழுது, நல்ல பாடல்களை ஹம்மிங் பண்ணும் பொழுது அந்த நைட்ரிக் ஆக்சைடோட இன்க்ரீஸ் வந்து 10 to 12 times or 13 times வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் ஸ்டடி ரிசர்ச், மெயின் ஸ்ட்ரீம் ரிசர்ச் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கடவுள் வந்து நம்ம பைபிளில் சொல்லப்பட்டபடி கடவுளை ஆராதிப்பதற்காக தான் நம்ம இருக்கிறோம், அவருடைய சாயலில் படைக்கப்பட்டதுனால நாம் அவரை ஆராதிப்பதற்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து எவ்வளவு நம்மளோட ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது. ஆராதனை என்பது பாடல்கள், அவரை பற்றி பேசுவது, அவரை பற்றி நினைப்பது, இதெல்லாமே சேர்ந்து தான். அடுத்தது 3000 வருஷத்துக்கு முன்பாகவே இங்கிலீஷ்காரங்க தோன்றின ஆரிஜின் இருக்குது அப்படின்னு சொன்னால் 400-500 வருஷத்துக்கு முன்பாக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் 3000 வருஷம், அரௌண்ட் 3000 இயர்ஸ்க்கே அவங்களுடைய ஆரிஜின் இருக்குது. எப்படின்னா, சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப் சார்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு குழுவான மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே ஜெர்மனி, ஹாலண்ட், டென்மார்க், ஸ்வீடன், நார்வே இந்த மாதிரி பகுதிகளில் என்ன பண்ணுறாங்க, அந்த நார்தர்ன் ரீஜன்ஸில் வந்து அவங்க குடியேறுறாங்க. அவங்கள வந்து ஜெர்மனிக் பீப்புள் அப்படின்னு அழைக்கப்படுது, அழைக்குது. ஹிஸ்ட்ரியில் குறிப்பிட்ட விஷயங்களில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியில் வெனிரபிள் பீன்னு ஒரு மாங்க் இருக்கார், ஒரு செயின்ட், ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். அவர் தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 புத்தகங்கள் எழுதுறாரு, தியாலஜி, ஹிஸ்ட்ரி, சர்ச் ஹிஸ்ட்ரி, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி அல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை வந்து அழைப்பாங்க ஹிஸ்ட்ரியில். ஹிஸ்டாரியன்ஸ் அழைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவருடைய ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி அழகாக எழுதக்கூடிய ஒரு அழகாக நேர்த்தியாக க்ரோனாலஜிக்கலி எழுதின ஒரு நபர்கள் அவர் முக்கியமான நபர், வெனிரபிள் பீட்.
அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ் பீப்புளுடைய இந்த எங்கேருந்து குடி வந்தாங்க, 3000 வருஷம் எங்கேருந்து குடி வந்தாங்க, சதர்ன் யூரோப்னா ஈஸ்டர்ன் யூரோப்லேருந்து எங்கே வந்தாங்க, ஜெர்மனி, ஹாலண்ட், டென்மார்க், ஸ்வீடன், நார்வேலாம் வந்து குடியேறினாங்க சொன்னாங்க இல்லையா. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அதுக்கப்புறம் பிரிட்டனுக்கும் குடியேறுறாங்க. குடியேறும் போது என்ன ஆகுது, பிரிட்டனில் குடியேறும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அந்த லாங்குவேஜை வந்து செம்மைப்படுத்துகிறாங்க. அதுக்கு முன்பாகவே அந்த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் வந்து ஓல்டு இங்கிலீஷில் நடைமுறையில் இருந்துருக்குது. அப்போ வந்து அதை செழுமைப்படுத்தி சீர்படுத்துகிறாங்க. இப்போ எல்லா இன்க்ளூடிங் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், அறிவியல் புரட்சி உட்பட கிரேக்க காலத்திலே அதெல்லாம் இருந்தாலும் அதை இங்கிலீஷ்க்கு, அதாவது கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி சீர்படுத்துகிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். கிறிஸ்தவர்கள் கையில் வரும்பொழுது என்ன ஆகும், யூத கிறிஸ்தவர்கள் கையில் வரும்பொழுது என்ன ஆகும், செம்மைப்படுத்தப்படும். அதை சீராக மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஞானம் அறிவு கிறிஸ்தவர்களும் உண்டு. இதுதான் வரலாறு சொல்லுகின்ற காரியம். அப்போ இதில் வந்து செழுமைப்படுத்துகிறாங்க. பிரிட்டனில் அவங்க குடியேறினதுக்கு செழுமைப்படுத்துகிறாங்க. இந்த ஆங்கிலோ சாக்சன்ஸ்னு இவங்களை வந்து அழைக்கிறாங்க. ஆங்கிள்ஸ்னு சில பேர் அழைக்கிறாங்க, சில பேர் இவங்க அழைக்கிறாங்க, சில பேர் சாக்சன்ஸ்னு அழைக்கிறாங்க. அப்புறம் இங்கிலீஷ் சாக்சன்ஸ்னு பேர் வருது, அப்புறம் இங்கிலீஷ் லேண்டுன்னு வருது, அப்புறம் இங்கிலீஷ் பீப்புள் இங்கிலாண்டுங்கிற பேர் வருது. பிரிட்டன் நமக்கு தெரியும். அப்போ ஆங்கிலோ சாக்சன்ஸ் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளாக கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்போ இந்த மொழியை வந்து இன்னும் செம்மைப்படுத்துறதுக்கு அந்த ஞானம் அறிவு கடவுள் கொடுக்குறாரு. கடவுளிடம் ஞானம் அறிவு கேட்கணும். அறிதல் என்பது அறிவு. எதை அறிய வேண்டும், எதை அறியக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கொலை செஞ்சு பார்த்தா அது எப்படி இருக்கும், ஒரு கொலை செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த அறிதல் எப்படி இருக்கும், அந்த அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னு செய்யக்கூடாது. அது தேவையில்லாத அறிவு, அது செய்யக்கூடாத அறிவு. அது தெரிந்து கொள்ளக்கூடாத அறிவு. தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு எங்கே உண்மையான வரலாறு இருக்குது, சரியான செழுமையான வரலாறு எங்கே இருக்குது, சரியான ரைட் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ சீமான் போன்றவருக்கு அது தெரியாது. அதனால அவர்களை அந்த மாதிரியான அவர்களெல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களை வந்து டொட்டாலிட்டேரியன் ரெஜிம்ஸுக்கு தான் அவங்கெல்லாம் தயாராகிறவங்க. அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பதுங்கிறது ஆபத்தாயிடும் பிற்காலத்தில். ஏன்னா அவர்களுக்கான ப்ராட் மைண்டட் திங்கிங் கிடையாது. எதை இன்க்ளூசிவாக பார்க்கணும், எதை எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போது வெனிரபிள் பீடுடைய இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி, எக்லிஷியாஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லேண்ட் அல்லது இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி, எக்லிஷியாஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள், இதெல்லாம் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக எழுதப்பட்ட ஒர்க்ஸில் வந்து அது ஒன்று. அது அவர் எழுதினார், வெனிரபிள் பீட். அப்போ இந்த நைட்ரிக் ஆக்சைடு பார்த்தோம், இங்கிலீஷ் பீப்புளுடைய ஆர்ஜின் 3000 ஆண்டுக்கு முன்பாகவே இருந்திருக்குது. அரௌண்ட் 3000 years ago இருந்திருக்குது. இதெல்லாம் அதுக்கப்புறம் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, கிறிஸ்தவத்தினுடைய ஆசீர்வாதம் அந்த லாங்குவேஜில் செழுமைப்படுத்தப்பட்டிருக்கு, அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூனிவர்சல் லாங்குவேஜ் அங்கீகரிக்கப்படுது அதுக்கப்புறம் தான். ஏன்னா அது கிறிஸ்தவர்களால் செழுமைப்படுத்தப்படுறதுக்கு அப்புறம் தான், கிறிஸ்தவர்கள் கையில் வந்ததுக்கப்புறம் தான். அப்போது இந்த மாதிரியான சாமுவேல் ஜான்சன் போன்ற மக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ண டிக்ஷனரி தயாரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவ லாங்குவேஜ் செழுமைப்படுத்துகிறாங்க, சீர்படுத்துகிறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் ஆகுறாங்க, ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்மளும் வந்து என்ன பண்ணணும், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் யூனிவர்சல் லாங்குவேஜாக கடவுள் கொடுத்த லாங்குவேஜை நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அங்கீகரிப்பது என்பது அதை மதிக்கணும். ஒரு விஷயத்தை மதிச்சாதான் அது நம்மளோட இருக்கும் இல்லையா. மதிச்சாதானே ஒரு படிப்புங்கிறது மதிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ எந்த விஷயத்தையும் நம்ம மதிக்கணும், எந்த நல்ல விஷயத்தையும் மதித்தால்தான் அதை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். இப்போ நைட்ரிக் ஆசிட் வந்து நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுள் ஏன் அதை வைத்திருக்கிறார், அவரை ஆராதிக்கணும், அவரை நினச்சி பார்க்கணும். அப்படிங்கும்போது செயின்ட் அகஸ்டின் சொல்லுவார், அதாவது அவருடைய கடவுள் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுடைய இருதயத்தை வைக்காவிட்டால் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இருதயம், மனசு ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுடைய இருதயம் இருக்கும் பொழுது தான், நம்மளுடைய மனசு இருக்கும் பொழுது தான் அமைதியாக இருக்கணும். செயின்ட் அகஸ்டின் அழகாக சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை உள்ள சிறப்பான பிள்ளைகள் நம்ம. அப்போ நம்மளுடைய ஆரிஜின், மீனிங், மொராலிட்டி அண்ட் டெஸ்டினி இதெல்லாம் எப்படி இருக்குது, வரலாறு எப்படி இருக்குதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உலகத்திற்கே இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்துக்கே அந்த அவசியம் இருக்குது. எதற்கு எத்தனை நாடுகளுக்கு கிறிஸ்தவர்கள் நன்மை புரிந்திருக்கிறார்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் உட்பட கொடுத்துருக்கிறார்கள், சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஃபிலசாபிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் நேரட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ரைட் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன், மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். அப்போது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக நம்ம எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த சொல்லுவதை செய்யாததை சொல்லுவது, முரண்பாடாக சொல்லுவது போன்ற சீமான் போன்ற மக்கள் எல்லாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு அறிவு புகட்டும்படியாக அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவளுக்காக நம்ம நல்ல புத்தகங்களே அவளுக்கு ரெஃபர் பண்ணணும். நல்ல புத்தகங்கள் எங்கே இருக்குது, யார் ஆத்தர்ஸ், இவங்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி நம்ம அவர்களுக்கும் டீச் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து அவர்களையும் நம்ம ஃபைன் டியூன் பண்ணணும். ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறாங்கன்னா பொறுப்போடு பேசணும், பொறுப்பு இல்லாமல் ஏதோ எதிர்த்தாங்க பேசுகிற ஒரு புத்தி அவங்களுக்குலாம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. சரியான வரலாறு பேசணும், சரியான நோக்கத்தோடு பேசணும், சரியான மனசு இருக்கணும், சரியான மோட்டிவ் இருக்கணும் இல்லையா. அது ரொம்ப முக்கியம். அதனால் எந்த ஒரு துறைக்கும், டிபார்ட்மெண்ட்டுக்கும், எந்த ஒரு ஃபீல்டுக்கும் சரியான நோக்கம் ரொம்ப முக்கியம்.